Hello friends, welcome to Samayal. Happy Diwali. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாதுஷா தயார் பண்ண மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. இப்போ மற்ற பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கெட்டியான தயிர். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து நெய்யில், அதனால நான் வெண்ணெயாகவே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே கலந்து பிசைஞ்சு வைங்க. ரொம்ப மாவு வந்து அழுத்தி பிணையக்கூடாது, அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சு வைங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா வராது பாதுஷா. மாவு கொஞ்சம் வரன்னு தெரிஞ்சால் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. பால் இல்லை தண்ணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிருச்சு. ஆனால் ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையில. இப்போ நம்ம இதை எடுத்து வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், உள்ளே நமக்கு லேயராக தெரியுது. இதுதான் வந்து இது மாவுக்கான பதம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு 1.5 கப் மாவுக்கு வந்து நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இது கூடவே அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்துட்டு நம்ம கொதிக்க விடலாம். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதும் 2 ஏலக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. வேணுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வந்தால் போதும், ரொம்ப வர வேணாம். பாருங்கள், நமக்கு ஒரு கம்பி பதம் வந்ததும் ஒரு 2 ட்ராப் எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுங்க. நம்ம ஏன் எலுமிச்சம்பழம் புளிகிறோம்னா, நம்ம பாவை எந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கிறோமோ அந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும், ரொம்ப முருகல் ஆகாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ சாரை வந்து நல்லா பாவோடு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து பாதுஷா ரெடி பண்ணலாம். அப்படியே லேசாக அப்படியே உருண்டையாக பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்க வேணாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு லேசாக அப்படியே தட்டி விட்ட மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு 4-5 செய்யும்போது நம்ம கரெக்டாக வந்துடும் ஷேப்பு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் வந்து லைட்டாக சூடானா போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாருங்கள், லேசாக அந்த பபிள்ஸ் வர மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் கொதிச்சிருந்ததுன்னா நமக்கு பாதுஷா கருகிரும். இப்போ அப்படியே நம்ம போட்டதையும் அந்த மாவு வந்து உள்ள அடிப்பக்கமாக போயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், அது அப்படியே வேக வேக நமக்கு அப்படியே மேலே வந்துட்டுருக்கு பாதுஷா. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேகிற மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து டேரெக்டாக ஜீராக்குள்ளே போடாமல் ஒரு பிளேட்டில் வச்சுருந்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே ஜீராக்குள்ளே போட்டுடலாம். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீராக்குள்ளே போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் பாதுஷா அப்படியே வந்து ஜீராவில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பாதுஷா போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜீரா வந்து ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பாதுஷா தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.